நான் ஏன் இந்த வேலையை செய்யணும், நான்லாம் இந்த வேலைலாம் செய்ய மாட்டேன், இதுக்கு தான் உங்களை நான் போட்டிருக்கேன், நீங்கள் தான் இந்த வேலை செய்யணும் இப்படிங்கிற அதிகாரம் கண்டிப்பாக செட் ஆகாது பிஸ்னஸ்க்கு. பிஸ்னஸில் வந்து ஓனரு, ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் வந்து நான் தான் பாஸு, நீங்கள் தான் வந்து இந்த வேலையை செய்யணும் இப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகிடும். 10 days 10 பிஸ்னஸ் ஐடியாவில் இப்போ நான் சொல்கிறது 10th டிப்ஸு. இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஸு, அதனால நான் வந்து வேலை வாங்க தான் செய்வேன், வேலை செய்ய மாட்டேன், ஸ்டாஃப் தான் வந்து இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அப்போ உங்களோட ஸ்டாஃப் வந்து லீவ் போட்டாங்கன்னா அந்த இடத்த வந்து உங்களால் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. நீங்கள் எதுவுமே வேலை செய்யாமல் வேலை வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேலை எப்படி பண்ணுறதுங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அடிமட்டத்திலேருந்து சின்ன லேபர்லேருந்து உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் செய்ய தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டான ஓனர்னு அர்த்தம். நாளைக்கே யாராவது லீவ் போட்டாங்க, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நின்று செய்யணும். ஸோ எல்லா வேலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எல்லா வேலையும் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் பிஸ்னஸை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போக முடியும். இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்ல க்ரோத் ஆகும்.